ஷார்ட் டேர்ம் வார்ல அவர் எதிர்பார்த்த அப்ஜெக்டிவ்ஸ் அச்சீவ் பண்ண முடியலங்கிறதா உண்மை. அப்போ இதுக்கு வேற எப்படி இதை பால்ஸ்டர் பண்ண முடியும், எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். நான் எனக்காக ஒண்டி போராடல, உங்களுக்காக போராடுறேன் ஃபர்ஸ்ட் சொல்லி பார்த்தாரு. இன்னைக்கு மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஒரு நரேட்டிவ் ஆஃப் சக்சஸ் அப்படின்னு ஒரு டிராமா ஸ்டார்ட் பண்றாங்க. எப்படிப்பட்ட டிராமான்னா ரெஜிம் சேஞ்ச் நடக்கல நம்மளாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா, ரெஜிம் சேஞ்ச் நடந்துச்சுன்னு சொல்றாரு. நேத்திக்கு இன்னொரு ட்வீட்ல என்ன போட்டிருக்காரு, டு கன்க்ளூட் எங்களால எதுவுமே டீல் செட் ஆகலைன்னா நாங்க கார்கோ ஐலண்ட இருக்கிற ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தரமட்டமா ஆகிடும்னு சொல்லியிருக்காரு. அதோட பெரிய சேதாரத்தை எதிர்கொள்ள நேரிடும். யூஎஸும் சரி, மற்ற கல்ஃப் கண்ட்ரீஸும் சரி, அபுதாபி, துபாய் எல்லாம் பெரிய பெரிய சேதம் ஏற்படும். ஈரான் சும்மா இருக்க மாட்டாங்க. உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சே அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். ஈரானுக்கு கிடைச்ச ஒரு வெற்றியா தான் நம்ம பார்க்க முடியுது. அதுதான் ஆக்சுவலா எல்லாருமே சொல்றாங்க. இது ட்ரம்போட ஈகோக்கு ஒத்து போல. அதுக்குதான் இந்த டிராமா எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நரேட்டிவ் ஆஃப் சக்சஸ் புது டிராமாவை ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு ஈரான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா இவங்களை இப்படி அலோவ் பண்ணோம்னா நாளை ஃபியூச்சர்ல வர இஸ்ரேலி ஜெனரேஷன் ஈரானை தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லணும் வரும். அதனாலதான் இஸ்ரேல் பண்றாங்க, அவங்க வெப்பன்ஸ் ஒண்டி அழிக்கல, அவங்க ஹியூமன் ரிசோர்ஸ் அழிக்கிறாங்க. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் கவுண்டர் டெரரிசம் எக்ஸ்பர்ட் டாக்டர் பாலா அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். ஜெயஹிந்த். இந்த போருக்கு ட்ரம்புக்கு யாருமே உதவ முன் வரல, குறிப்பா ஐரோப்பிய நாடுகளே வரல. அதுக்காக அந்த ஐரோப்பிய நாடுகளே ட்ரம்ப் ரொம்ப கடுமையா திட்டுறாரு சார். ரொம்ப உதவாக்கற, நீங்களே போயிட்டு ஆர்மோஸ் ஜல செஞ்சு பாத்துக்கங்க. அந்த அளவுக்கு அவரு இறங்கி ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்ட வேண்டிய அவசியம் என்ன சார்? அவருக்கு யாருமே உதவ முன்வராதுக்கு காரணம் என்ன சார்? அவர் ஓபன் டொமைன்ல சில பேரை முகமது பின் சல்மானையும் ஒரு அன்பார்லிமெண்டரி வேர்டை வச்சு திட்டிருக்காரு, கிண்டல் பண்ணிருக்காரு. அவருக்கு என்னன்னா அவரோட பிரஷரோட வெளிப்பாடுதான் சார். அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உண்மையாவே அதுதான். அது சொல்லல அவரு, நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு நம்ம முட்டாள் கிடையாது. செகண்ட் ஆஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா நீங்க முக்கியமான விஷயம் இது 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அவரால் இந்த போரை முடிக்க முடியல. எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு அவருக்கு தெரியல. ஓகே, நீங்க முன்னாடி கேட்ட கேள்விக்கு இப்ப நான் பதில் சொல்றேன். இது 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. எப்படி இதை முடியும்னு கேட்டீங்களா, அதை வச்சுதான் ட்ரம்ப் ஏன் ரியாக்ட் பண்றாங்க உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஈரான் வின் பண்ணலாம். செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா யூஎஸ் வின் பண்ணலாம். தேர்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சீஸ்ஃபயர் ஆகும். சரிங்களா? சோ இப்ப ஈரான் வின் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்கலாம். ஈரான் வின் பண்ணணும்னா யூஎஸ் அங்க இருந்து தன்னிச்சையா வித்ரா பண்ணணும். சரிங்களா? அப்ப யூஎஸ் வித்ரா பண்ணா ஈரான் வின் பண்ணா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, பட் ட்ரம்போட ஈகோ அதுக்கு இடம் கொடுக்காது. அதனால வித்ரா பண்ண மாட்டாங்க. வித்ரா பண்றதை எப்படி பண்ணுவாங்க, கீழே ஊந்தாலும் மீசை மண்ணு விட்டாத கரையா மிஸ்டர் வடிவேலு பண்ணுவாரு, காமெடி பண்ணுவாரு. அது மாரி ஏதாவது காமெடி பண்ணி வெளில அந்த எப்படி பண்ணலாம்னா ஒரு டிராமா பண்றாரு. இன்னைக்கு மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அது ஒரு நரேட்டிவ் ஆஃப் சக்சஸ் அப்படின்னு ஒரு டிராமா ஸ்டார்ட் பண்றாங்க. எப்படிப்பட்ட டிராமான்னா ஃபர்ஸ்ட் ரெஜிம் சேஞ்ச் நடக்கல நம்மளாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா, ரெஜிம் சேஞ்ச் நடந்துச்சுன்னு சொல்றாரு. எப்படி நடந்தது அவரோட எக்ஸ்பிளனேஷன் எப்படின்னா, ஈரானோட உங்களோட ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல நம்ம அடிச்சுட்டோம். இப்ப இருக்கிற தலைவர்கள் மாடரேட், லெஸ் ராடிகலைஸ்டு, இவங்கெல்லாம் எங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இந்த ரெஜிம் சேஞ்ச் தான் நாங்க எதிர்பார்த்தோம், அது நடந்துச்சு. ரெஜிம் சேஞ்ச் பண்ணணுங்கிற எனக்கு எண்ணமே இல்ல, பட் இருந்தாலும் ரெஜிம் சேஞ்ச் நாங்க பண்ணிட்டோம்ன்றாரு. இவர் ரெஜிம் சேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்றது சிரிப்பா இருக்கு. சப்போஸ் உதாரணத்துக்கு நம்மளுக்கு பாகிஸ்தானுக்கு ஆபரேஷன் சிந்து 2 நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. 10 நாள் போர் நடக்குது. அதுல ஷபாஸ் ஷெரீப், ஆசிம் முனீர். அதுல ஷபாஸ் ஷெரீப் ஒரு பேச்சுக்காக, ஆசிம் முனீர் ஒரு பேச்சுக்காக ஆசிம் முனீர் கொல்லப்படுறார் இந்தியன் அட்டாக்ல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாகிஸ்தானி ஜெனரல் லெப்டினன்ட் ஜெனரல் அவர் சக்சீட் பண்ணுவார். அதை நம்ம ரெஜிம் சேஞ்ச் கொண்டாட முடியுமா சார்? நம்ம ஒருத்தர் பெரிய தலைவரை மிலிட்டரி லீடர் கொண்டு வேணா மாத்தட்டிக்கலாம். நம்மளோட ஆள் அங்க இன்ஸ்டால் பண்றது ரெஜிம் சேஞ்ச் ஆகாது. சோ திஸ் இஸ் நாட் அ ரெஜிம் சேஞ்ச் ஆபரேஷன். அவர் பண்ணாத போது ரெஜிம் சேஞ்ச் பண்ணதா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அது நேத்திக்கு இன்னொரு ட்வீட்ல என்ன போட்டிருக்காரு, டு கன்க்ளூட் எங்களால எதுவுமே டீல் செட் ஆகலைன்னா நாங்க கார்கோ ஐலண்ட இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தரமட்டமா ஆகிடும்னு சொல்லியிருக்காரு. சோ இது எதுவுமே அவரால் கைவிட்டு போற நிலைமை வந்ததுன்னா கார்கோ ஐலண்ட ஏர் ஸ்ட்ரைக் மூலியமா பாம்பு பண்ணிட்டு அங்க இருந்து வெளில வர்றதுக்கு தான் அவர் முயற்சி பண்றாரா அப்படிங்கிற ஒரு இப்பயே அதுக்கு அடித்தளம் போடுறாரா அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது இதுல இன்னொரு விஷயம் நம்ம ஒளிஞ்சிருக்கு. அவங்க இந்த கார்கோ ஐலண்ட பிடிப்பாங்க, லேண்ட் இன்வெஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் இப்போதைக்கு நடக்காதுங்கிற கிளியரா தெரிய வரும். ஏன்னா அந்த ரிஸ்க் ஜாஸ்தி. யூஎஸ் சோல்ஜர்ஸ் அங்க போய் கார்கோ ஐலண்ட பிடிச்சாங்கன்னா அவங்க டிஃபென்சிவ் மெக்கானிசமே கிடையாது, மாட்டிப்பாங்க. ஒரு 34-35 கிலோமீட்டர் தான் இருக்கு ஈரானின் மெயின்லேண்ட்ல இருந்து. சிட்டிங் டக்கா இருப்பாங்க. அதோட பெரிய சேதாரத்தை எதிர்கொள்ள நேரிடும். யூஎஸும் சரி, மற்ற கல்ஃப் கண்ட்ரீஸும் சரி, அபுதாபி, துபாய் எல்லாம் பெரிய பெரிய சேதம் ஏற்படும்.
ஈரான் சும்மா இருக்க மாட்டாங்க. So இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் அங்கேருந்து எக்ஸிட் பண்றது எப்படின்னு தெரியாம இந்த சாக்கெல்லாம் போக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இது வந்து ஈரானுக்கு இன்கேஸ் இது பண்ணி வந்தா கூட ஈரானுக்கு கிடைச்ச வெற்றியா தான் நம்ம பார்க்க முடியும் சார். ஆன் த அதர் ஹேண்ட் யூஎஸ் வின் பண்ணுமா அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த அப்ஜெக்டுமே அவங்க ஃபுல்ஃபில் பண்ணல. யூஎஸ் வின் பண்ற நிலைமையும் ஒரு 5% தான் சான்ஸ் இருக்கு. ஸோ ரிமைனிங் 90% சான்ஸ் சீஸ்ஃபயர் வரதுக்கு தான் வாய்ப்பு. சீஸ்ஃபயர் ஆசஸ் பேசிஸ்ல இன்னைக்கு வந்தா கூட யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் ஆசஸ் பேசிஸ் ஸ்டேட்டஸ்க்கும் மெயின்டைன் பண்ணா கூட என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா சைக்கலாஜிக்கலா ஈரான் வின் பண்ணிட்டாங்க. அதுல எந்த ஐயப்பாடும் கிடையாது. நான் ஒண்டி இல்ல, குளோபலா எல்லா மிலிட்டரி அப்சர்வர்ஸும் நியூட்ரல் அப்சர்வர்ஸும் அதான் சொல்றாங்க. இதர் யூஎஸ் வின் பண்ணாதான் இதுல வெற்றி, ரெஜிம் சேஞ்ச் பண்ணாதான் யூஎஸ்க்கு பெரிய வெற்றியா கருதப்படுமே தவிர மத்த 2 சினாரியோ இதர் யூஎஸ் அங்கேருந்து பின் வாங்கினாலோ இல்லாட்டா யூஎஸ் அவங்க கூட சீஸ் ஃபயர் பண்ணாலோ ஈரானுக்கு கிடைச்ச ஒரு வெற்றியா தான் நம்ம பார்க்க முடியுது. அதுதான் ஆக்சுவலா எல்லாருமே சொல்றாங்க. இது ட்ரம்போட ஈகோக்கு ஒத்து போல, அவரோட ஈகோ ஒத்துக்க மாட்டேங்குது. அதுக்குதான் இந்த டிராமா எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நரேட்டிவ் ஆஃப் சக்சஸ் புது டிராமாவை ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே சக்சீட் பண்ணிட்டோம், நாங்க அவங்க ரெஜிம் மாத்திட்டோம், காருக்கு தீவ தரமட்டம் ஆகிடும், அவங்க ரெஜிம் மாத்திட்டோம்னு சொல்றாரு, மாத்திட்டோம்னு சொல்றாரு. இதெல்லாம் கொஞ்சம் சிரிப்பா இருக்கு. சோ நம்ம ஈரானோட அப்ஜெக்டிவ பார்த்துட்டோம், யூஎஸோட அப்ஜெக்டிவ் பார்த்துட்டோம். இதுல முக்கியமான காரணி இஸ்ரேல். அதை நம்ம கொஞ்சம் ஒத்து நோக்க பார்க்கணும். ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. 40 வருஷம் ஈரான் மேல சாங்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க. 40 இயர்ஸ் அவங்களோட பேங்கிங் சிஸ்டமே ஒதுக்கி வச்சாங்க, அவங்கள பினான்சியல் சிஸ்டம்ல இருந்து ஒதுக்கி வச்சாங்க, ட்ரேட் சிஸ்டம்ல இருந்து ஒதுக்கி வச்சாங்க, அவங்க மேல ட்ரேட் எம்பார்கோ போட்டாங்க. பைலாட்டரலா எந்த கண்ட்ரியுமே அவங்க கூட ஒட்டி வராத மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்தாங்க. டெக்னாலஜி எதுவுமே கொடுக்கல அவங்களுக்கு, எந்த டெக்னாலஜி சப்போர்ட் கூட ஒரு ஸ்க்ரூ கூட வாங்க முடியாது வெளில, அது மாதிரி நிலவரம் இருந்தது. அந்த சாங்ஷன்ஸ் தான் போட்டு கூட ஈரான் இன்னைக்கு ஹைப்பர்சோனிக் மிசைல் வரைக்கும் தயாரிச்சிருக்காங்க. இது வந்து சும்மா பாரோ பண்ணி தயாரிச்சிட முடியாது, ஒரு இடத்துல திருடி வாங்கிட முடியாது, இன்னொருத்த வாங்கி பண்ண முடியாது. அவங்க வந்து டைம் அண்ட் அகைன் பல லெவல்ஸ்ல பல ரேஞ்சில் மிசைல் தயாரிச்சு காமிச்சிருக்காங்க. அதுக்கு முக்கியமான தேவைன்னா ஸ்ட்ராங் அடித்தளம் வந்து சயின்டிபிக் இன்டெலெக்சுவல் அபிலிட்டி தேவை, ஹியூமன் ரிசோர்ஸ் தேவை. ஈரானின் ஹியூமன் ரிசோர்ஸ் இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனாலதான் அவங்க இவ்வளவு அட்வான்ஸ்ட் மிசைல்ஸ் எல்லாம் பண்ண முடியுது, பண்ணி அதை இந்த யூஎஸ் மேலேயும் இஸ்ரேல் மேலேயும் டெப்ளாய் பண்ண முடியுது. அதுதான் இன்னைக்கு அவங்கள இந்த வாரம் தாக்குப்படுற லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஒரு மிலிட்டரி ஆர்சனல் நம்ம பார்க்க கூடாது, அந்த மிசைலுக்கு பின்னாடி உள்ள மூளையை பார்க்கணும். சயின்டிபிக் கம்யூனிட்டி இன் ஈரான் அதை பார்க்கணும். அது எல்லாருமே குறைச்சு மதிப்பிட்டு இருக்கும், அதான் உண்மை. இந்த சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கிறதுனால ஈரான் இப்படிப்பட்ட பண்ண முடிஞ்சது. ஓகேங்களா? பட் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஈரான் என்னைக்குமே ட்ரெடிஷனல் எனிமி, காலாகாலத்துக்கு அவங்க தான், 2 பேருக்கும் பகை, தீராத பகை. அந்த ஜெனரேஷனா இஸ்ரேல் இருக்கிறவங்க ஈரான்ல இருக்கிறவங்க எதிர்த்து நின்றுருக்காங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற ஈரான் இஸ்ரேல் த்ரெட்டா பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஃபீல் பண்றாரு. அதனாலதான் அந்த போர் தொடுக்கப்பட்டது. நாளைக்கு அடுத்த வர ஃபியூச்சர் ஜெனரேஷன், இன்னைக்கு ஈரான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா இவங்களை இப்படி அலோவ் பண்ணோம்னா நாளைக்கு ஃபியூச்சர்ல வர இஸ்ரேலி ஜெனரேஷன் ஈரானை தோக்கடிக்க முடியாதுன்னு சூழ்நிலை வரும். அதனாலதான் இஸ்ரேல் பண்றாங்க, அவங்க வெப்பன்ஸை ஒண்டி அழிக்கல, அவங்க ஹியூமன் ரிசோர்ஸ் அழிக்கிறாங்க, அவங்க நாலேஜ் பேஸ் அழிக்கிறாங்க. நாளைக்கு ஃபியூச்சர்ல வரப்போற சயின்டிஸ்ட இன்னைக்கு அழிக்கிறாங்க. எப்படி அழிக்கிறாங்கன்னா, ஒரு பெரிய சயின்டிஸ்ட கொண்டானா அவர் கீழே ஒரு 10 புது சயின்டிஸ்ட் உருவாறது தடுக்கிறாங்க. சோ அவங்களோட பிரெயின் இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டியை, ஈரானோட இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டியை அழிக்கிறது தான் இஸ்ரேல் ஆப்ஜெக்டிவ். ஸோ இங்கதான் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் வேறுபாடு இருக்கு. இஸ்ரேல் வந்து அமெரிக்கா சொன்னாலும் கேட்க மாட்டேன் மீறி சில விஷயங்கள் பண்றதுக்கு காரணம் இஸ்ரேல் அப்ஜெக்டிவ் வேற, யுஎஸோட அப்ஜெக்டிவ் வேற. சோ இது எண்ட் ஆஃப் த டே இந்த அப்ஜெக்டிவ் வேற இருக்கிறதுனால ஒரு கோஜன்சி, ஒரு கோஹரன்ஸ் இல்ல. இது நல்லா வந்து ட்ரம்ப் வந்து மாட்டிட்டு வெளில வர முடியாம தவிக்கிறார். சார், அதே போல இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை கூட எதிர்காலத்துல நாம திறந்துக்கலாம், முதல்ல ஈரானை வந்து போரை நிப்பாட்ட சொல்லுங்க அப்படின்ற போல ட்ரம்ப் வந்து அவருடைய உதவியாளர்கிட்டே ரொம்ப மனம் வருது புலம்பி இருப்பதாக செய்திகள் வெளியாகிறது. இது எந்த அளவுக்கு உண்மை? அப்படிதான் இருக்காரா ட்ரம்ப்? அந்த அளவுக்கு இறங்கி வந்துட்டார்? இல்ல, நீங்க அது உண்மையா பொய்யா நம்மளுக்கு தெரியல, அது சொல்லப்படுறது நானும் கேள்விப்பட்டேன். பட் நீங்க சொன்ன வெர்ஷனுக்கு சிமிலர் வெர்ஷன் தான் நான் இப்ப உங்கள்கிட்ட சொன்னது. ஹார்மோஸ் ஜலசந்தி என் தலைவலி கிடையாது, எந்தெந்த கண்ட்ரிக்கும் ஆயில் வேணுமோ அவங்க தலைவலி. அதுதான் நட்பு நாடுகளே சொல்லியிருக்காரு சார். ஆக்சுவலி நீங்களே போராடுங்க, போராட கத்துங்க, அமெரிக்கா வராது அப்படின்ற போல எல்லாம் சொல்லியிருக்காரு அவரு. அதுதான் நீங்க சொன்னது வந்து என்னன்னா, அவரு அட்வைசர்ஸ் கூட இதை பேசும்போது நம்ம ஹார்மோஸை பத்தி கவலைப்பட வேணாம், போர் நிறுத்தி தான் கவலைப்படணும், போர் நிறுத்தி தான் நம்ம முக்கியமான அம்சமா இருக்கணும், நோக்கமா இருக்கணும்னு சொன்னதாங்க. அது உண்மையான்னு தெரியல. அதோட அந்த நிலைப்பாடோட ஒரு டிப்ளமேட்டிக் வெர்ஷன் தான் இது. அந்த நிலைப்பாடை வெளில சொல்ல முடியாதுங்களா? நம்ம எல்லாம் சிரிப்போம்ல, அவர் கேலி பண்ணுவோம்ல.
அது எப்படி சொல்றாரு? ஹார்மோஸ் என் தலைவலி கிடையாது, உங்களோட தலைவலி. அவர் வீக்னஸ் அவர் ஸ்ட்ரென்த் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. இங்கதான் பிரச்சனை வருது. சோ அவர் வீக்னஸ் அவருக்கு தெரியுது. அவர் ஒவ்வொரு நாளும் தள்ளி போட தட அவர் அந்த இடத்தை இழந்து புரியுது. அந்த வீக்னஸ் அவர் பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த்தா காமிக்காரு, பாயிண்ட் ஆஃப் வீக்னஸா காமிக்காம இது ஏன் தலைவலி கிடையாது, உங்களுக்கு வேணா இங்க பண்ணிக்கோங்க அப்படின்னா மத்த கண்ட்ரிஸ் இறங்கி அத ஈரான் தேர்ந்து மீட்கிறதுக்கோ இல்ல ஈரான் பேச்சுவார்த்தை பண்றதுக்கோ முற்படுவாங்கன்னு நினைக்கிறாரு. அது நம்ம பொறுத்துதான் சார் பார்க்கணும் எப்படி போகுது. சரி, இப்போ அந்த ஐரோப்பிய நாடுகளை வந்து அவரு தூண்டி விடுற போல இருக்கு. உங்களுக்கு தேவைன்னா நீங்க போயிட்டு போராடுங்க அப்படின்ற போல சொல்றாரு. அது அது வந்து விரக்தியின் வெளிப்பாடா இல்ல அவங்கள வந்து போருக்கு அழைக்கிறாரா? போருக்கு அழைக்கிறதே விரக்தியின் வெளிப்பாடு தான் சார். அவர் வந்து இந்த வார்ல அவர் எதிர்பார்த்த அப்ஜெக்டிவ்ஸ் அச்சீவ் பண்ண முடியலங்கிறதா உண்மை. அப்போ இதுக்கு வேற எப்படி இதை பால்ஸ்டர் பண்ண முடியும், எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். நான் வந்து எனக்காக ஒண்டி போராடல, உங்களுக்காக போராடுறேன் ஃபர்ஸ்ட் சொல்லி பார்த்தாரு. அவங்க எல்லாம் சொல்லி எங்களோட வார் யுஎஸ் வார்னு சொல்லிட்டாங்க. சோ அப்ப அவங்கள மிரட்டி பாக்குறாரு, அதட்டி பாக்குறாரு, இப்போ கிண்டல் பண்றாரு அவங்கள, இப்ப ஃபைனலா இக்னோர் பண்றாரு. இது வந்து அவரோட ஒரு நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு உள்ள பிரஷரோட வெளிப்பாடாக நம்ம பார்க்க முடியும். மிக்க நன்றி சார், நேரில் வந்து பல்வேறு தகவலை எங்களுடன் பகிர்ந்ததுக்கு. ஜெயந்த்.